வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாக்யராஜுடைய பிரிவுக்கு பிறகு சாந்தனு போட்ட பதிவு சட்டென இணையதளத்தில் வைரலானது ஏன்? வாங்க என்ன தகவல், அவர் என்ன பதிவு வெளியிட்டிருக்காருன்னு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் திரையுலகில் தனக்கான ஒரு இடத்தை பிடித்திருப்பவர் தான் பிரபல நடிகர் சாந்தனு பாக்யராஜ். சமீப காலமாக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழில்முறை பயணத்திலும் ஏகப்பட்ட சவால்களை, நிறைய மன உளைச்சல்களையும் சந்தித்து வந்த நிலையில் இப்போது சோசியல் மீடியாவில் வெளியிட்டுள்ள ஒரு உருக்கமான வீடியோ பதிவு நெட்டிசனிடம் மிகப்பெரிய ஒரு கவனத்தை திருப்ப வந்துள்ளது. சினிமா வரலாற்றில் அழியாத முத்திரை பதித்தவர் தான் சீனியர் டைரக்டர் நடிகருமான கே பாக்யராஜ் உடைய திடீர் மறைவு சாந்தனுடைய குடும்பத்தை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா உலகமே உலுக்கி விட்டதுன்னே சொல்லணும். இப்போது சாந்தனு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அப்பாவுடைய பிரிவால் மீளா துயரத்தில் மூழ்கியிருந்த சாந்தனு தன்னுடைய மனவேதனையை அந்த வீடியோவில் ஷேர் செய்திருக்கிறாரு. கடந்த 2 மாதங்களாக என்னுடைய வாழ்நாளில் மிகவும் கடினமான கட்டமாக அமைந்தது. ஆனால் என் குடும்பத்தினர் இந்த சூழலில் எனக்கு பக்கபலமாக நின்றாங்க. இந்த சோகமான தருணத்தில் ஆறுதலாக துணையாக நின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல மாத போராட்டங்கள், எதிர்பார்ப்புகள் பிறகு என்னுடைய பல்டி படம் OTTயில் ரிலீஸ் ஆனது. கடந்த மாதம் 10ஆம் தேதி இந்த படம் OTTயில் வெளியானது. அந்த படத்திற்கு ரசிகர்கள் மற்றும் மக்களிடம் மிகச்சிறந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. ரசிகருடைய இந்த சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டிருக்கிறார். அப்பாவனுடைய இழப்பு ஒருபுறம் ஆட்டி படைக்க, மறுபுறம் நடிப்பில் உருவான திரைப்படத்தில் வெளியிட்டுள்ள பல்வேறு தடைகள் நீடித்து வந்தன. மெட்ராஸ்காரன் படம் மூலம் தமிழில் பிரபலமான மலையாள நடிகர் ஷான் ஷியாம் நீடிங் ஹீரோவாக சாந்தனு 2 கதாநாயகனாக நடித்துள்ள படம் பல்டி. இது கடந்த 2025 செப்டம்பர் மாதமே தியேட்டரில் ரிலீஸ் ஆனது. உன்னி சிவலிங்கம் இயக்கத்தில் கபடி போட்டியை மையமாக இந்த படத்தில் டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன், செல்வராகவன் ஆகியோர் எதிர்பார்த்த கேங்ஸ்டர் கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. தியேட்டரில் கலவையான விமர்சனங்களை பெற்ற போதிலும் இந்த படத்தினுடைய OTT வருகைக்கு ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருந்தாங்க. ஆனாலும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு எதிர்பார்க்கப்பட்ட OTT ஒப்பந்த தொகை உடனடியாக கிடைக்காதால் OTT ரிலீஸ் தள்ளிக்கொண்டே போனது. 2026 ஜனவரியில் அமேசான் பிரைம் வீடியோ வெளியாகும் என தகவல் வெளியாகினதுமே அது நடக்கவே இல்லை. கடந்த மே மாதம் வரை இந்த பேச்சுவார்த்தை இழுபறியாகவே நீடித்து வந்த நிலையில் அனைத்து சிக்கல்களும் தீர்க்கப்பட்டு கடந்த ஜூலை 10ஆம் தேதி அன்று ஒரு வழியாக இந்த படம் OTT தளத்தில் வெளியானது. அப்பாவனுடைய மறைவால் ஏற்பட்ட துயரத்தின் நடுவிலும் பல்டி படத்திற்கு ரசிகர்கள் கொடுத்த வரும் இந்த அமோக ஆதரவு சாந்தனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை மீண்டும் வருவதற்கு நம்பிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. துயரங்கள் கடந்து மறுபடியும் கலைப்பயணத்தில் கவனம் செலுத்தி வரும் சாந்தனுக்கு இந்த உருக்கமான வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.